Hello friends, welcome to Radha Tailoring Vlogs. இன்னைக்கு ஒரு சுடிதார் பேண்டோட கட்டிங் வீடியோ பார்க்கலாமா? இந்த மெட்டீரியலை நான் ரெண்டாவது வாட்டி அயர்ன் பண்றேன் அப்படிங்கறதால நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டு அயர்ன் பண்ணோம் அப்படினா அந்த சுருக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போய்டும். எல்லா மார்க்கிங்குமே பண்ணி வச்சிட்டேன். இதோட அளவு டீடைல்ஸ் எல்லாம் சொல்றேன். பேண்டோட ஃபுல் லெந்த் பாத்தீங்கன்னா 40, பட்டி லெந்த் வந்து 8, 1/4 வெஸ்ட் 11, கிராச் டெப்த் லெந்த் அதாவது அந்த சுருக்கோட நீளம் வந்துட்டு 15, கிராச் டெப்த்துங்கிறது வந்துட்டு அதோட அகலம் 18 இன்ச்சு. அதே மாதிரி கீழே ரவுண்ட் வரும்ல ஃபூட்டில், அந்த ரவுண்ட் வந்து 5.25 வருது. இப்போ இந்த நான் ஃபிங்கர் வச்சு மறைச்சிருக்கிறது வந்து என்ன அளவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேண்ட்டோட பட்டி கட் பண்ண மாட்டோம், கீழே பாட்டம் தான் கட் பண்ணுவோம். ஸோ 40 இன்ச் ஃபுல் லென்த்தில் பட்டியோட 8 இன்ச் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாட்டத்தில் வந்து 32 இன்ச்சு தான் நமக்கு மிச்சம் இருக்கும். ஸோ அதை மட்டும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 32 இன்ச்சை ஃபுல் லென்த்தில் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி கிராச் டெப்த் லென்த்தில் 8 இன்ச் கழிச்சிட்டோம் அப்படின்னா 7 இன்ச்சு தான் இருக்கும். அது சிடிஎல்னு மார்க் பண்ணியிருக்கிற 15 இன்ச்சுக்கு பக்கத்தில் தான் எழுதியிருக்கணும், அது மேலே எழுதிட்டேன். இப்போ வந்து இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 32 தான் இருக்கணும். கீழே பட்டிக்கு கீழே பாட்டம் வரும்ல, ஸோ அந்த லென்த் வந்து 32 தான் இருக்கும். ப்ளஸ் 2 இன்ச்சு தான் வைக்கணும். இது காட்டன் சுடிதார் அப்படிங்கிறதால நான் 2.5 இன்ச் சேர்த்திருக்கேன். ஏன்னா தண்ணியில் போட்டால் கொஞ்சம் சுருங்கும். ஸோ அதனால வந்து 1/2 இன்ச் சேர்த்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே ரவுண்டு ஃபுட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 5.25 தான் வருது. நான் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 6 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்காக அது 1.25 இன்ச் சேர்த்துருக்கேங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கிராச் டெப்த் வந்து 18 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்தணும். இது காட்டன்கிறதால மட்டும்தான் நான் 1 இன்ச் சேர்த்திருக்கேன். இந்த இடத்துல தையலுக்கு 1/2 இன்ச் மட்டும்தான் சேர்த்து கட் பண்ணணும் 18.5. நான் வந்துட்டு காட்டன் சுடிதாருங்கிறதால நான் 1/2 இன்ச் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பட்டி லென்த்தில் 15 இன்ச்சில் 8 இன்ச் போச்சுன்னா 7 இன்ச் இருக்குல்ல, ஸோ அந்த 7 இன்ச்சோட 1 இன்ச் தான் நான் சேர்த்தணும். இது காட்டனுங்கிறதுனால மட்டும்தான் நான் 1.5 இன்ச் சேர்த்திருக்கேன். ஸோ அப்படியே வந்து நம்ம பெண்டு ஸ்மூத்தாக கொடுக்கணும். இப்படி வந்து நேராக வந்து கட் பண்ணிடக்கூடாது, ஸ்மூத்தாக பெண்ட் பண்ணி எடுத்து நம்ம வந்து கீழே ஃபுட் வரைக்கும் கொண்டு வந்துடணும். இவ்வளோதான், இந்த போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டி போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன் ஃபோல்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதில் வந்து 4 பீஸ் இருக்கும், அதாவது 2 பீஸ் வந்து ஆன் ஃபோல்டில் இருக்கும். எவ்வளோ கீழே தள்ளி மார்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கீழே தள்ளி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற மிச்சம் இருக்கிற பகுதி வந்து நம்ம நாடாக்கு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/4 வெஸ்ட்டில் வந்துட்டு 11 தான் வரும். ஸோ அந்த 11ஓட 1/2 இன்ச் தான் நம்ம தையலுக்கு சேர்த்துவோம். இது காட்டனுங்கிறதுனால 1 இன்ச் சேர்த்திருக்கிறோம். ஹைட்டுக்கு பட்டியோட ஹைட் 8 இன்ச்சு. ஸோ அதோட வந்து நம்ம ஹைட் சேர்த்த போகிறதில்ல, ஏன்னா பாட்டமில் வந்து ஹைட் சேர்த்திட்டோம், 1/2 இன்ச் சேர்த்திருக்கோம். ஸோ இதில் வந்து ஹைட் சேர்த்த போகிறதில்ல. ஸோ 2 இன்ச், அந்த 2 இன்ச் வந்துட்டு மேலே 1.5 இன்ச் மடித்து நாடா கோர்க்கிறதுக்கும் கீழே 1/2 இன்ச் ஜாயின் பண்ணுறதுக்கும் மட்டும் சேர்த்திருக்கேன். ஸோ 8 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் ஹைட்டும் 1/4 வெஸ்ட்டில் 1 இன்ச்சும் அதிகம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்துக்கிறோம். இது வந்து நாடா இதோட மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடா கோர்க்கிற பகுதி. இது கீழே வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு சைடில் தையல் வந்துடும், இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி நாச் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த போர்ஷன்லேயும் நம்ம பாட்டம் கட் பண்ணோம்ல, அதுலேயும் ஓரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நாச் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துலையும் நாச் கொடுத்துருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து ப்ளீட் வந்து வெளியில் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு 4 இன்ச் 3 இன்ச் வரைக்கும் வெளியில் வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு நாச் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ பேன் கட்டிங் வந்து முடிஞ்சது. நாடாவுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது வந்து துணி மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நாடாவை கட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரெடிமேடாக அப்படியே விற்கும். ஸோ அதையவே வாங்கி வச்சுக்கலாம். இதில் ஆன் ஃபோல்டில் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அது வரைக்கும் தான் நமக்கு 1/4 வெஸ்ட்டு. இது 2ஆக மடித்தோம் அப்படின்னா 2 பீஸுக்கும் சரியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம உள்ளே போயிடும். பேண்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறமா வெளியில் இருக்கிற பாகம் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து இது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 7 இன்ச் 6 இன்ச் கட் பண்ணாவே போதும், அதுக்கு மேலே கட் பண்ண தேவை இருக்காது. ஏன்னா சுருக்கி தான் நம்ம கட்ட போகிறோம். ஸோ அதனால் 4 இன்ச் இருந்தால் போதும். நம்ம 6 இன்ச்சுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாடாவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ரெடிமேட் நாடாவுக்கு வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா துணியே இவ்வளோ இருக்கும்போது நம்ம ரெடிமேட் நாடா போட வேண்டியதில்லை, இதே கலரில் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த பீஸ் எல்லாம் நம்ம சுடிதாருக்கு ஏதாவது டாப்புக்கு டிசைன் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
சுடிதார் டாப் வந்து கட்டிங் வேணும் அப்படின்னா சொல்லி கேளுங்க. அதே மாதிரி சுடிதார் டாப்பும் கட்டிங் வீடியோ போடுறேன். பேண்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு அயனிங்கை போட்டால் வேலை முடிஞ்சுச்சு.